பூந்தமல்லியில் இருக்க ஷீரடி சாய் நகர் என்ற முருகர் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே வள்ளி தெய்வானை முருகர் 3 பேருடைய சிலையும் இருந்தது. அந்த கோவிலுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த கோவில் நல்லாவும் இருந்தது. நீங்களும் வந்து பூந்தமல்லி பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருந்தது கோவில். பாருங்கள், அழகாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் அங்கேயே வெற்றிலை தீபம் போட்டிருந்தாங்க. செவ்வாய் ஓரையில் போடுவோம்ல நம்ம, அந்த வெற்றிலை தீபம் போட்டு வச்சுருந்தாங்க. கோவிலே போட்டு வச்சுருந்தாங்க. 3 வேல் இருந்தது. ஃப்ரண்ட்டில் ஒரு மொத்தம் 4 வேல் இருந்தது. எதுக்கு அத்தனை வேலுன்னு தெரியல. இங்கே முருகர் இப்படி தான் இருந்தார் பார்க்குறதுக்கு, வள்ளி தெய்வானியோட. கீழே வள்ளி தெய்வானி கீழே லெமன்லாம் வச்சுருந்தாங்க. சைடில் வந்து விநாயகர் சிலை இருந்தது. வெங்கல சிலையில் முருகர் சிலை இருந்தது. பாருங்கள், வெங்கல சிலை, முருகர், வள்ளி தெய்வானை 3 பேர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. தட்சணாமூர்த்தி இருந்தார். பெருமாள் இது. ஹயக்ரீவருக்கு தனியாக சிலையும் இருந்தது. ஹயக்ரீவர் சிலை, அதை வழிபட்டோம்னா வந்து கல்வி ஞானம் கிடைக்கும்வாங்க. அப்புறம் துர்கை அம்மன் இருந்தாங்க. துர்கைக்கு மஞ்சள் மாலை போட்டு வச்சுருந்தாங்க. 3 வேல் பாருங்கள், 3 வேல், வெளியே ஒரு வேல், 4 வேல், கொடி, நவகிரகமும் இருந்தது. இந்த கோவில் கட்டி 4 வருஷம் ஆகுதான். கிருபாச்சாரியார் வாரியோருடைய சிற்பமும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க பாருங்கள். நல்லா இருந்தது இந்த கோவில். பூந்தமல்லி பக்கத்தில் சாய் நகர், அந்த நகரில் வந்து போய் பாருங்கள். நீங்களும் இந்த கோவிலை நீங்களும் போய் பாருங்கள்.